நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, டிட்டர்மைன் தி ஹீட் இன் ஜூல்ஸ் dissipated through a resistor of 15 ohm resistance when 0.5 ampere of current is flowing to the resistor for 8 seconds. ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எனர்ஜி டிசிப்பேஷன் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கணும்னா, ஒரு சர்க்யூட்டில் நம்மளுக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், எலக்ட்ரான்ஸை வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம மூவ் பண்ணுறோம். அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த எனர்ஜி வந்து எப்படி இருக்கும், ஹீட்டாக வந்து நம்மளுக்கு டிசிப்பேட் ஆகும். அந்த லெவல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், எனர்ஜி W which is equal to I² R into T. எல்லா வேல்யூமே கொடுத்துருக்காங்க. 0.5² into 15 into 8 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு 30 ஜூல்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், வாட் வில் பி த வோல்டேஜ் அக்ராஸ் அ 8 இண்டக்டர் வென் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் இன் இண்டக்டர் இஸ் 0.5 ஆம்பியர் பெர் செகண்ட். ஸோ இதில் இண்டக்டர் வேல்யூவும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன கேல்குலேட் பண்ணணும், வோல்டேஜ் வந்து கேல்குலேட் பண்ணணும். ஸோ வோல்டேஜ் அப்படிங்கிறது என்னது, பாரடைஸ் லா படி ஒரு இண்டக்டரில் நம்ம கரண்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும், இங்கே வந்து நம்மளுக்கு ஃப்ளக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும்போது எப்படி இருக்கும், ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுங்கிறது நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போது ஒரு சேஞ்ச் இன் கரண்ட் இருக்கும்போது தான் நம்மளுக்கு சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து க்ரியேட் ஆகும். சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், இஎம்எஃப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கரண்ட் வந்து அப்ளை பண்ணுறோம். கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஃப்ளக்ஸ். ஸோ இங்கே வந்து n நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இருக்கனால நான் n வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணணும்னா n π which is equal to L into I. ஸோ இப்போ நம்ம எப்போ வந்து நம்மளுக்கு இஎம்எஃப் வந்து க்ரியேட் ஆகும், எப்போ சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கோ அப்போ தான் இஎம்எஃப் க்ரியேட் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், கரண்ட்டை வந்து நம்ம வேரி பண்ணணும். அப்போ L into di/dt which is equal to n into dy/dt which is equal to EMF in the coil. ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், எல்லா வேல்யூமே தெரியும். ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்ம டைரெக்டாக வந்து வோல்டேஜ் வந்து கேல்குலேட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ ஆல்.